இந்த மூலிகைகளோட பெயர்கள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வரியில் அந்த மூலிகையோட எதற்கு பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக. முடக்கத்தான். முடக்கத்தான் பெயர் கேட்டாலே தெரியல, உடலில் இருக்கக்கூடிய எல்லா வாதத்தையும் குறைக்கக்கூடிய அருமருந்து. நெருஞ்சில் பொடி. சிறுநீரக மண்டலம், உடலில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய சிறுநீரக கற்களை குணமாக்கக்கூடிய மருந்து. அமுக்ரா. உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய, வாதத்தை குறைக்கக்கூடிய, வலிகளை குறைக்கக்கூடிய மருந்து. அதிமதுரம். இன்றைக்கு வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கக்கூடிய ஒரே மூலிகையாக நிரூபிக்கப்பட்டது அதிமதுரம் தான். மற்றபடி நுரையீரல் மண்டல நோய்கள்ல இருந்து ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரை குணப்படுத்தக்கூடிய மருந்து அதிமதுரம். அது எப்படி சார் எடுத்துக்கிறது அதிமதுரத்தை? அதிமதுரம் 2 கிராம் தேன்ல கலந்து காலை வெறும் வயிற்றிலேயும் இரவு படுக்கும் போதும் சாப்பிடலாம். அரைக்கீரை. சிறுநீரக நோய்களை நீக்கக்கூடிய, சிறுநீரக கற்களை குணமாக்கக்கூடிய மருந்து. அருகம்புல். உடல் எடையை குறைக்க, ஆரோக்கியமாக வாழ, சர்க்கரை நோயை குறைக்க, கண் பார்வை சம்பந்தப்பட்ட நோய்களை மாற்றுவதற்கான மருந்து. ஆடாதொடை. இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு, நுரையீரல் பலத்தை அதிகரிப்பதற்கு, இதயத்திற்கும் நுரையீரலுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடிய திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்து. ஆவாரை. இன்றைக்கு ஆவாரை பூத்தால் சாவாரை காணுதுண்டோன்னு ஒரு கேள்வியே வரும். சர்க்கரை நோய்க்கான அழகான மருந்து. இஞ்சி. இன்றைக்கு காயகல்ப மருந்து, இன்றைக்கு செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட, அதே போல மூட்டுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை மாற்றக்கூடிய ஒரு பெருமருந்து. எலுமிச்சை. இன்றைக்கு ஆஸ்துமா நோய்க்கான மிகப்பெரிய மருந்து எலுமிச்சை. ஓமம். ஜீரண மண்டலம், உடல் வலிகளை நீக்கக்கூடிய அழகான மருந்து. கரிசலாங்கண்ணி. தலைமுடி மட்டுமல்ல, ஈரல் செயல்பாடுகளையும் அழகாக மாற்றக்கூடிய மருந்து. கருஞ்சீரகம். இன்றைக்கு மரணத்தை தவிர எல்லா விதமான நோய்களையும் நீக்கக்கூடிய அருமருந்து கருஞ்சீரகம். கற்பூரவள்ளி. சளி, இருமல், கோழை சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்காக இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து. கீழா நெல்லி. இன்றைக்கு கீழா நெல்லியுடைய முக்கியமான பயனே நுரையீரல் நோய்கள் தான். ஆனாலும் ஈரல் நோய்களுக்கு மிகப்பெரிய மருந்து. மஞ்சள் காமாலைக்கு நல்ல மருந்து. கொத்தமல்லி. இன்றைக்கு தைராய்டு நோயை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுனா கொத்தமல்லி தான். கொத்தமல்லி விதையும் கொத்தமல்லி சாறும் வயிறு சம்பந்தப்பட்ட, வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் சிறந்த மருந்து. சதகுப்பை. ஜீரண மண்டல நோய்களுக்கான மிகப்பெரிய மருந்து. சோற்றுக்கற்றாழை. இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற எல்லா நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குமே ஆனால் நிச்சயமாக சோற்றுக்கற்றாழை சொல்லலாம். ஜாதிக்காய். இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டல பலவீனங்களை நீக்கக்கூடிய பெரிய மருந்து. வெட்டிவேர். இன்றைக்கு ரத்தத்தை சுத்தம் செய்து, வியர்வையை சுத்தம் செய்து, பெண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல நோய்களையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய மருந்து. வெந்தயம். இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, அதே நேரத்தில் இடுப்பு வலி, தசை வலி, நரம்பு வலி, எல்லா நோய்களையும் மாற்றக்கூடிய, உடல் சூடை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மாமருந்து. பிரண்டை. எலும்புகளை பலமாக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து. திருநீற்று பச்சை. இன்றைக்கு வலிகளை நீக்கக்கூடிய, அதே நேரத்தில் சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கக்கூடிய அழகான மருந்து. தொட்டார் சினிங்கி. கருப்பையில் ஏற்படுகின்ற புற்றுநோயிலிருந்து கருமுட்டை பையில் ஏற்படுகின்ற சினைக்கட்டிகள் வரை நீக்கக்கூடிய அழகான மருந்து தொட்டார் சினிங்கி. தேத்தான் கொட்டை. பேரை கேட்கும் போதே தெரியுது இல்லைங்களே, தேத்தான் கொட்டை. தேராமல் இருக்கக்கூடிய உடலை கூட தேற்றி ஒரு நோய்க்கு பிறகு ஏற்படுகின்ற பெரும்பாலான அசௌகரியங்களையும் பக்க விளைவுகளையும் மாற்றக்கூடிய மருந்து. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை ரொம்ப மிக தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக மூலிகைகள் பற்றியும் அவற்றினுடைய அளவுகள் பற்றியும் எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த நேரத்தில் எடுத்துக்கணும் முதற்கொண்டு நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.